தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை கொண்டதாகவும் அதிக அளவில் பழங்குடியின மக்கள் வாழும் மாவட்டமுமான நீலகிரி மாவட்டத்தில் முதலில் ஆட்சியராக கால் பதித்தவர் ஜான் சலீவன். ஆயிரத்தி 1815 முதல் 1830 வரை அன்றைய பிரிட்டிஷ் அரசின் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த இவர் நீலகிரியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆயிரத்தி 1819 ஆண்டு நீலகிரி மாவட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1804 ஆண்டு சென்னை கிழக்கிந்திய நிறுவனத்தில் சாதாரண எழுத்தாளராக சேர்ந்த சலீவன் தனது கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து 1839 ஆண்டு ஆளுநர் அவை உறுப்பினரானார். இயற்கை சுற்றுச்சூழலில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவரின் முயற்சியாலேயே ஊட்டி ஏரி வெட்டப்பட்டது. ஆயிரத்தி 1841 ஆண்டு பணி ஓய்வு பெற்று இங்கிலாந்து திரும்பிய பின் 1855 ஆண்டு இவர் மரணமடைந்தார். இவர் நீலகிரி மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தபோது உதகை சேரிங்கிராஸ் பகுதியை உருவாக்கினார். மேலும் ஸ்டோன் ஹவுஸ் என அழைக்கப்படும் ஒரு கட்டிடத்தையும் கட்டினார். அந்த கட்டிடம் இப்பொழுது அரசு கலைக்கல்லூரியாக இயங்கி வருகிறது. ஜான் சலீவன் முதலில் வந்த கண்ணீர்முக்கு பகுதியில் ஜான் சலீவன் நினைவகம் அமைக்கப்பட்டு அவருடைய தகவல்கள் அனைத்தும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவகத்தில் ஊட்டியில் அரிய பழைய புகைப்படங்கள் மற்றும் புதிய புகைப்படங்கள், பழங்குடியின மக்கள் பயன்படுத்திய பாரம்பரிய பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு பார்வையிடுவதற்காக உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளியூர் மக்கள் மற்றும் வெளிநாட்டு மக்களும் வந்து செல்கின்றனர். ஜான் சலீவன் நினைவகம் குறித்து அதன் பொறுப்பாளர் காயத்ரி கூறுகையில், கோயம்புத்தூர் நீலகிரியில் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இவர் கலெக்டராக வந்திருக்காரு. இவர் வரும்போது அந்த கிளைமேட்டு சுவிட்சர்லாண்டுக்கும் இங்கே ஒரே கிளைமேட்னால இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே 2 இயர்ஸ் இருந்துக்கப்புறம் தான் ஊட்டியை செலக்ட் பண்ணி ஊட்டியில் போய் ஸ்டோன் ஹவுஸ் கட்டுறாருங்க. அந்த ஸ்டோன் ஹவுஸ் இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த நீலகிரியில் டீ கல்டிவேஷன் அப்புறம் இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்லாம் இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு கல்டிவேட் ஆகும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இங்கே அந்த ஊட்டி லேக்கும் இவர் கிரியேட் பண்ண ஒரு லேக் தான், ஆர்டிஃபிஷியல் லேக் தான். இது ஒரு ஹிஸ்ட்ரி மியூசியமாக இப்போ கவர்மெண்ட் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவரோட 5வது தலைமுறையில் இங்கே போயிருக்காங்க. இன்னும் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இங்கே அவங்க இதை கண்காணிச்சிட்டு போகிறாங்க. இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய அந்த ட்ரைபல் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்குது. தேன், அப்புறம் இந்த மிளகு, அப்புறம் இந்த இவங்க யூஸ் பண்ண ட்ரைபல் நிட்டிங் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு. புக்ஸ் ஸ்பெஷலாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய புக்ஸ் எல்லாம் நாங்கள் ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கோம்.
பிஹெச்டி பண்ணுறாங்க எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய புக்ஸு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வர விசிட்டர்ஸ்க்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இடமா இருக்கும் இது. பொதுவாக எங்கெங்க இருந்தெல்லாம் மக்கள் வராங்க வந்து இங்கே? அவுட்டர் ஃபாரினர்ஸு அப்புறம் அந்த மெயினாக இது வந்து ஸ்கூல்ஸ்க்கு தான் நல்லா யூஸ், ஏன்னா இது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்னால நிறைய ஸ்கூல் விசிட் தான் இங்கே வராங்க இங்கே பார்க்குறக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்காக இப்போ வந்து நம்ம கலெக்டரேட் இந்த ஆட்சியர் மூலமாக இது நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பொதுவாக வந்து வெளிப்பகுதியிலேருந்து வர்றவங்க வந்து நிறைய பேர் கேட்பாங்களே, இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. அவங்க என்ன எதிர்பார்த்து நிறைய விரும்பி கேட்குறாங்க? இங்கே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் நிறைய இன்னுமே நிறைய ஆட் பண்ணுங்கங்கிறாங்க. நிறைய இந்த ஆன்டிக் திங்ஸு, இந்த ட்ரைபல் யூஸ் பண்ணுற திங்ஸு அதெல்லாமே நிறைய பேர் அவங்க லைக் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோகிராஃப்ஸும் நிறைய ஆட் பண்ணலாம் இங்கே வந்து பழைய ஃபோட்டோஸ் அதெல்லாமே. இந்த வந்து இங்கே வர வந்து நிறைய அந்த சைன் போர்டு வந்து, ஏன்னா அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி இந்த இடத்துக்கு. நிறைய போர்டு வைக்கணுங்கிறாங்க, அந்த டைரக்ஷன் வேணுங்கிறாங்க இங்கே இதில் மேப்பில் ஆட் பண்ணுவாங்க.